இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். காங்கிரஸ் தலைவரும் வழக்கறிஞருமான அபிஷேக் மனு சிங்வி, திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு, சல்மான் குர்ஷித், டி ராஜா, ராம்கோபால் யாதவ், சஞ்சய் யாதவ், நாசிர் ஹுசைன், சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தலைவர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த TR பாலு, வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படுவது குறித்து ஆலோசித்ததாக கூறினார். தேர்தல் முடிந்த பிறகு நடைபெற இருக்கின்ற எண்ணிக்கை, வாக்குகளுடைய எண்ணிக்கை வருகிற 4ஆம் தேதி காலையில் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்து நடைபெறுகின்ற நேரத்தில் முதலிலே தபால் வாக்குகளை எண்ண வேண்டும் என்பது நடைமுறையில் இருந்தது. நடுவில் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, தபால் வாக்குகளை எண்றதுனால இதை EVM எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதை நாங்கள் உடனடியாக தலைமை கழகத்திலேருந்து கடிதம் எழுதப்பட்டு அது சரி செய்யப்பட்டது. ஸோ அந்த முறை இப்போ எந்த முறையில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு அபிஷேக் சிங்வி கேட்டார். அவர் க்ளீனாக சொல்லிட்டாங்க. நடைமுறையில் இருக்கிறது எப்படியோ முதல்ல EVMல எடுக்கிறதுக்கு முன்னால் தேர்தல் நடைபெற்ற பொழுது அளிக்கப்பட்ட தபால் வாக்குகளை முதல்ல எண்ணுவோம். எண்ணி அதை அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அதை இந்த அரை மணி நேரம் கழித்து EVM அதை நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் EVM ஃபைனல் இது வரதுக்கு முன்னால் தபால் ஓட்டு எண்ணிக்கையை முதல்ல முடிச்சிடணும் அப்படின்னு க்ளீனாக சொல்லிட்டாங்க. இதுதான் கிளாரிஃபிகேஷனை கொடுத்தாச்சு. எல்லா கட்சிகளும் அதுக்கு கடிதம் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடைபெற உள்ளதால் தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். பிற்பகல் 12:30 மணியளவில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் சந்திப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் அடுத்தடுத்து தேர்தல் ஆணையர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.